வேதங்களை காத்திட மாலவன் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் மீன். சாதா மீனா, சொரா மீனா, அலவண்டா மீனா? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் ஜாதி. ஆமா. பரந்தாமன் ஆமையாகி மலைபாரம் சுமந்த இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். புவிதனை காத்திட புண்ணியமூர்த்தி எடுத்த மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். வராகனா பண்ணி. ஆமா. அந்த உருவத்தை சொல்றதுலையாப்பா? அது பூமி. வராக அவதாரம் இறநி ஆக்குதான் பீ கோட்டை கட்டிக்கணும். பீ கோட்டை கட்டணும்னால உள்ள பீ தின்னதான பீ வாக்கை மெய்ப்பித்து காட்டுவதற்காக எடுத்த நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஓ, அது தூண் மனுஷன் உடம்பாவும் சிங்கமாவும். நாலு முடிஞ்சு. ஐந்தாவது அவதாரம் விஸ்வவியாமியான விஷ்ணு விண்ணும் மண்ணும் அளக்க எடுத்த அவதாரம் வாமன அவதாரம். கொல்ல பிராமணரா? ஆமா. தந்தை சொல் காத்திட தாமோதரன் எடுத்த ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம். அன்பு சீதையை காத்து ஆணவர் ராவணன் சிரமறுக்க எடுத்த ஏழாவது அவதாரம் ராம அவதாரம். ஒரு பொம்மனாடி ஒருத்தர் அப்படின்னு வாழ்ந்து காட்டுனீங்க. அச்சுதன் அன்னதாக தரித்த ஆதிசேஷனின் அம்சமான பலராம அவதாரம் எட்டாவது அவதாரம். தர்மங்களை காத்து அதர்மங்களை ஒழிக்க ஸ்ரீஹரி எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கலியுகத்தில் தோன்றி கடுமைகளை நீக்கி கருணை மலைப்புலியை எடுக்க 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இவையே நான் எடுத்த 10 அவதாரங்களாகும். சாமி 10 அவதாரம் எடுத்தேன். யார் யாரோ ஏதோ சொல்றாங்க. நான் ஆட்சிக்கு வந்தா ஒயிட் ஷாப்பை மொத்தம் மூடிடுறேன்னு. எல்லாம் நல்லாக்கிறேன். ரோட்ல போறவன் நல்லாக்கிறேன்.